ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இது ஒரு புது யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அஜூர் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே கவர் பண்ணுறதுக்கான ஒரு சேனல். அண்ட் நான் இந்த சேனலோட ப்ரெசென்ட்டோ சரவணா. ஸோ இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் மைக்ரோசாஃப்ட் அஜூரில் இருக்க எல்லா ஸ்கோப்ஸும் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், எப்படி அதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த கோர்ஸோட பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர் MS AZ104 அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட சர்டிஃபிகேட் நேம். அண்ட் ஒன்ஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் படித்து முடித்தோடனே மைக்ரோசாஃப்டில் இந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் எழுதலாம். அண்ட் எழுதி முடித்தோடனே இந்த மைக்ரோசாஃப்டோட சர்டிஃபைட் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆயிடுவீங்க. மைக்ரோசாஃப்ட் அஜூர் AZ104க்கான சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் வித்தவுட் எனி ஃபர்தர் டைம் டிலே நம்ம வந்து என்னென்ன கவர் பண்ண போகிறோம், வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங், வாட் இஸ் அஜூர் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ கோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் என்ன, வாட் இஸ் அ கிளவுட் கம்ப்யூட்டிங், இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் எதுக்காக, அண்ட் இப்போது நம்ம பண்ணிகிட்ருக்க நார்மல் ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் இப்போது நம்ம செஞ்சிட்ருக்க இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், தட் இஸ் இதுக்கு முன்னாடி கிளவுட் கம்ப்யூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் ஏன் வேணும், கிளவுட் கம்ப்யூட்டிங் ஏன் இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த கோர்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கெட் பேக் டு ஆர் ஸ்லைட்ஸ். அண்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான இந்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்தே படிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னா தேர் ஆர் லைக் ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். பட் அது ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். அண்ட் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது வந்து வித்தவுட் கிளவுட் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே லெட்ஸ் கன்சிடர் இதுக்கு முன்னாடி கிளவுட் கம்ப்யூட்டிங் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனில் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க மற்ற ஆர்கனைசேஷன் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதே மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் ரன் ஆகிறதுக்கு ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொன்னாலே அதில் வந்து சர்வர்ஸ் இருக்கணும், அதில் வந்து நெட்வொர்க்கிங் இருக்கணும், அதில் வந்து வர்ச்சுவல் மெஷின்ஸ் இருக்கணும். அதில் வந்து தான் நம்ம டேட்டாஸ் ஷேர் பண்ணிக்க முடியும், டேட்டாஸ் இன்கார்பரேட் பண்ண முடியும். அந்த டேட்டாஸ், அந்த ஆர்கனைசேஷனலோட டேட்டாஸ் எல்லாமே வந்து அந்த பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த பிளாட்ஃபார்மை ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்கு மேன் பவர் அதிகமாக வேணும், அதோட ஸ்கேலபிலிட்டி அதிகமாக இருக்கும், அதோட ஸ்கோப்ஸ் அதிகமாக இருக்கும், அண்ட் அதோட ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதோட அப்படின்னு சொல்கிறது வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ப்ராடக்டை நம்ம ஆப்வியஸாக ஆன்லைனில் நம்ம ஷேர் பண்ணி தான் ஆகணும், அதை நம்ம ப்ரொமோட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்மளோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக. ஸோ அந்த ப்ரொமோட் பண்ணுற விஷயத்தையே எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து ஒரு வெப் ஹாஸ்டிங் தேவை, அதுக்கு வந்து ஒரு சர்வர்ஸ் தேவை, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அது தெரிஞ்ச ஒருத்தர் வேணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணும்பொழுது we need a complete infrastructure. அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல்ல எப்படி பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஃபிசிக்கலாகவே பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சர்வர் வேணும்னா ஒரு சர்வர் ரேக் ஒன்று பில்ட் பண்ணுவாங்க, ஒரு டேட்டா சென்டர் வேணும்னா ஸ்டோரேஜுக்காக ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஸ்கேல் விஷயம் கிடையாது, இட் இஸ் அ லார்ஜ் ஸ்கேல் விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மேன் பவர் அதிகமாக வேணும், எலக்ட்ரிசிட்டி கண்டினியூஸாக ஃப்ளோ இல்லாமல் ஃப்ளோலெஸ்ஸாக இருக்கணும், ஒரு இன்ட்ரப்ஷனே இல்லாமல் ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், அப்புறம் எம்ப்ளாயீஸ் இருக்கணும், அதை மேனேஜ் பண்ணுற ரிசோர்ஸஸ் இருக்கணும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலும் அது அந்த ஐடி ஃபர்மை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருந்தால் தான் பிஸ்னஸ் ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் கம்பெனிஸ் அண்ட் ஆல் கேம் வித் அன் ஐடியா கால் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னா, anything and everything can be created in cloud. As simple as term, எல்லாமே கிளவுடில் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். பீயிங் இட் அது ஓஎஸ் லேயராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டோரேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டெடிக்கேட்டட் நெட்வொர்க்கே இருந்தாலும் சரி, நம்மளால் அதை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ
இது ஒரு சின்ன ஒரு டயக்ராம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்க்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்தது அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்புறம் என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன குட்டி டயக்ராம். ஸோ பிஃபோர் கிளவுட் கம்ப்யூட்டிங் பாருங்கள், ஒரு ஐடி ஃபர்ம், ஒரு பிஸ்னஸ், இல்லை ஒரு ஹார்ட்வேர் சப்ளையர் இருந்தாங்க அப்படின்னாக்கா, தி ஆல் டிபெண்ட் ஆன் சம்திங். ஒரு ஆன் ப்ரெமிசஸோட டேட்டா சென்டரை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க இருப்பாங்க. ஒரு கஸ்டமராக இருந்தால் யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டரை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க இருப்பாங்க. டேட்டா சென்டருங்கிறது ஃபிசிக்கலாக ஒரு லொக்கேஷனில் லார்ஜ் ஸ்கோப் டேட்டா ரேக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணி, சர்வர் ரேக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணி அதில் டேட்டாவை சேவ் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை கஸ்டமர் கேட்கும் பொழுது we will be retrieving the data from data center. இந்த டேட்டா சென்டர்ஸ்லேருந்து நம்ம டேட்டாவை எடுத்துட்டு we will be giving it to யாரா, இப்போ ஒரு சப்ளையர் கேட்குறாங்களோ இல்லை டேட்டா சென்டர் ஐடி கேட்குறாங்களோ, இப்போ அவங்க கேட்குறாங்கன்றதுல லைக் அவங்க சேவ் பண்ணுற டேட்டா எல்லாமே இங்கே இருக்கும். அகெயின் இது வந்து ஒரு கிளையண்ட்டுக்கு போகணும்னா இந்த டேட்டா ஆன் ப்ரெமிசஸ்ல இருந்து டேட்டாவாக அவங்களுக்கு நமக்கு போகும். அகெயின் இப்போது ஆஃப்டர் கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் இங்கே வந்து ஃபிசிக்கல் சர்வர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபிசிக்கல் சர்வர்ன்ற கான்செப்டே கிடையாது கிளவுடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேவ்ட் இன் கிளவுட். இர்ரெஸ்பெக்டிவ் நீங்கள் எதை ஒரு விஷயத்த சொன்னாலுமே அந்த டாபிக் வந்து ஆன் ப்ரெமிசஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து ஃபிசிக்கலாக நம்ம எதையுமே எங்கேயுமே சேவ் பண்ணி வைக்க மாட்டோம். இது எதையுமே நம்ம கவர்ன் பண்ண மாட்டோம். இது எல்லாமே கிளவுடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த கிளவுடை வந்து ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஹாஸ்ட் பண்ணுவாங்க. பீட் மைக்ரோசாஃப்ட் ஆர் பீட் இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அஸ்யூராக இருக்கலாம், இல்லை கூகுளோட ஜிசிபியாக இருக்கலாம், இல்லை ஐபிஎம்மோட ப்ளூமிக்ஸாக இருக்கலாம், இல்லை எனிதிங் இப்போ ஏடபிள்யூஎஸ்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ என்ன தேவை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் ப்ரொவைடர் அப்படின்ற அந்த ரிசோர்ஸ் வந்து பிஸ்னஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட தே வில் மேக் எ கான்ட்ராக்ட் அண்ட் ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ளவுட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்ஸ்க்கு தே வில் ஹேவ் ஒரு 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 பெரிய க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மை அவங்களால க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்முங்கிறதே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் அதை வந்து மேஜராக ஒரு 3-4 சப் டிவிஷனை நம்ம போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த சப் டிவிஷனுக்குள்ளே தான் வந்து இந்த என்டையர் ஸ்கோப் எல்லாமே வரும். ஸோ நம்ம அதை என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு 4 ஃபேக்டர் இருக்குது. இந்த 4 ஃபேக்டர் தான் வந்து தட் டிசைட்ஸ் வாட் அந்த ஆன் ப்ரெமிசஸ்க்கும் ஆஃப் ப்ரெமிசஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது காமிக்கும். ஆன் ப்ரெமிசஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இப்போன்னு இல்லை, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு, பட் நம்ம இப்போ தான் அதை கற்றுட்டு இருக்கோம். ஸோ இதாக தான் 4 ஸ்கோப் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம வைக்கிறோம். ஸோ ஸ்கோப் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது முக்கியமான ஃபேக்டர்ஸ் ஸ்கேலபிலிட்டி, ஹை காஸ்ட், சர்வர், ஸ்லோ டேட்டா ரிகவரி. ஸோ இந்த 4 ஃபேக்டர் தான் ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா சர்வரை நம்ம வச்சுருக்கும் பொழுது இல்லை ஆன் ப்ரெமிசஸ் டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது வரக்கூடிய நம்மளோட ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வச்சுருக்கீங்க, நாட் அ கம்ப்யூட்டர், ப்ராபப்ளி ஒரு சர்வர் ஒன்று வச்சுருக்கீங்க. அந்த சர்வர் வந்து உங்களுக்கு ஒரு வேளை உங்களோட கம்பெனி க்ரோ ஆகலாம். அந்த க்ரோ ஆகும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு நிறைய சர்வர்ஸ் வேணும். இல்லை ஒரு சர்வர் எனக்கு பத்தாது, இந்த வெப் டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு சர்வர் வேணும், இல்லை இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு சர்வர் வேணும்னா ஆப்வியஸாக நீங்கள் இன்னொரு சர்வர் பில்ட் பண்ணணும். அந்த சர்வரை ரோல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பில்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த சர்வருக்கு லைசன்ஸ் வேணும். லைசன்ஸ் மைக்ரோசாஃப்ட்லேருந்து நீங்கள் வாங்கணும். அகெயின் இது எல்லாமே வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ். நீங்கள் அட் அ ஸ்ட்ரெச் இப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஆன் ப்ரெமிசஸில் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்கள் அதுக்கு ப்ராப்பராக பிளானிங் பண்ணணும் அண்ட் போஸ்ட் பிளானிங் டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். அண்ட் குறைஞ்சது எப்படியும் உங்களுக்கு ஒரு நாளாவது ஆகும் ஸ்கேலபிலிட்டின்னு சொல்கிறச்ச. ஸோ ஒரு ஆன் ப்ரெமிசஸில் ஒரு புது சர்வரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா அட் த மினிமம் அப்ரூவல் வாங்கணும், அட் த மினிமம் ரெக்குயர்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஆஃப்டர் எவ்ரி திங் யூ வில் பி கிரியேட்டிங் இட். ஸோ இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். செகண்ட், ஹை காஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் வேணும், இதை அப்ரண்ட் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கணும், அதே மாதிரி லைசன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே காஸ்ட் இருக்கணும். ஸோ இது க்ளவுட்லேயும் இதுக்கான காஸ்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான காஸ்ட் மட்டும்தான் க்ளவுடில் இருக்குது. அண்ட் when it comes to சர்வர்னா
நீங்கள் நார்மலாக ஒரு கம்ப்யூட்டரை மானிட்டர் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரியோ ஒரு சர்வரை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது. சர்வருங்கிறது கம்ப்யூட்டரை தாண்டின ஒரு விஷயம் விச் ஹேஸ் ஒரு லார்ஜர் ஸ்கோப் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் ஒரு சும்மா நம்ம வீட்டில் இருக்க கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சர்வரை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே ஓஎஸில் ரன் ஆகலாம். பட் த ஃபியூச்சர்ஸ் அந்த ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகம், ரொம்ப வேறு மாதிரி ஆன ஒரு விஷயம். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ். அகெயின் சர்வர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சர்வர்ஸ்லேயே நீங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது. ஸோ என்ன அப்ளிகேஷனுக்கு என்ன டைப் ஆஃப் சர்வர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த சர்வர் கான்செப்ட்ஸ் எல்லாமே இன்டெப்த்தாக ஒரு டாப்பிக்கே இருக்குது இதில் சர்வர்ஸ். அண்ட் when it comes to ஸ்லோ டேட்டா ரெக்கவரி அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு டேட்டாவை சேவ் பண்ணிட்டீங்க, அந்த டேட்டா மறுபடியும் உங்களுக்கு ரிட்ரைவலாக வேணும். இப்போ நீங்கள் ஒரு லார்ஜ் ஸ்கோப் டேட்டாவை நீங்கள் ஆர்கனைசேஷனில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதே டேட்டா வேணும்னா அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ ஆன் ப்ரெமிசஸில் நீங்கள் டேட்டா சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் டேட்டா சேவ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது எம்பி கணக்கில் இல்லாத டேட்டா. இது ஜிபி, டிபி அண்ட் பியாண்ட் தட் ஒரு லார்ஜ் ஸ்கோப் டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. அந்த டேட்டாவை திருப்பியும் ரிட்ரைவ் பண்ணி ரிகவர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னா ஆன் ப்ரெமிசஸில் அது ஒரு கஷ்டமான விஷயம். இதுவே க்ளவுட்னா அது ஒரு குவைட் ஈஸியான விஷயம். ஸோ இந்த 4 ஃபேக்டர் தான் மேஜர் ஃபேக்டர்னு நம்ம வச்சுட்டு அந்த மேஜர் ஃபேக்டர் எல்லாத்தையுமே நம்மளால் க்ளவுடில் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்கேலபிலிட்டி, when it comes to scalability, இப்போது என்னோட கிளைண்ட் ஒரு 1000 சர்வர்ஸ் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க, ஆர் லெட்ஸ் சே ஒரு 2000 சர்வர்ஸ் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஐ கேன் ஜஸ்ட் டூ இட். இதை என்னால் ஒரு ஈஸியாக ஒரு டிப்ளாய்மெண்ட்டில் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் க்ளவுடில். ஒரு 1000 சர்வர்ஸ் பில்ட் பண்ணுறது இட் இஸ் நாட் அ பிக் என்ன சொல்கிறேன்னா இட் இஸ் ஆக்சுவலி அ பிக் டாஸ்க். ஆன் ப்ரெமிசஸில் இட் இஸ் நாட் அ பிக் டாஸ்க். ஸோ க்ளவுடில் இருக்கும்பொழுது நம்மளால் ஈஸியாக ஒரு 1000 சர்வர்ஸை பில்ட் பண்ண முடியும். அண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்லி அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ஸ்கேலபிள் பண்ணோம்னா அட்லீஸ்ட் லெஸ் தென் அ மினிட் நம்மளால் அது கிரியேட் பண்ண முடியும், லெஸ் தென் அ மினிட். ஸோ இந்த டைம் ஃபேக்டர் தான் இங்கே பெரிய ப்ளஸ். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நம்மளால் பண்ண முடிகிற வேகத்தில் ஆன் ப்ரெமிசஸில் நம்மளால் பண்ண முடியாது. இந்த காஸ்ட்னு வரும்பொழுது நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோமோ இல்லை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஒரு யூசேஜ்க்காக மட்டும்தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நம்ம காசு கட்டுவோம். அது எந்த க்ளவுட் ப்ரொவைடராக இருந்தாலும் சரி, அஷூராக இருந்தாலும் சரி, இல்லை ஏடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எனி க்ளவுட் ப்ரொவைடர்ஸாக இருந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதோட காஸ்ட் மட்டும்தான் நம்ம பே பண்ணுவோம். அண்ட் சர்வர்ஸ், நீங்கள் க்ளவுடில் எந்த டைப் ஆஃப் சர்வர்ஸ் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். இட் இஸ் நாட் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியே கிடையாது. அது இட்ஸ் ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். அது ஜஸ்ட் லெஸ் தென் ஒரு மினிட்ல நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் ஒரு ஆட்டோமேஷன் பண்ணோம்னா ஜஸ்ட் லெஸ் தென் 30 செகண்ட்ஸில் வி கேன் ஒரு சர்வரையை நம்மளால் டிப்ளாய் பண்ண முடியும். அண்ட் டேட்டா ரெக்கவரிங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு டேட்டா பெரிய ஒரு டேட்டா சென்டர்ல நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, அந்த டேட்டா உங்களுக்கு மறுபடியும் வேணும். இல்லை நீங்கள் சேவ் பண்ணுற டேட்டா ஏற்கனவே தொலைஞ்சிருச்சு இல்லை அழிஞ்சிருச்சுன்னா திருப்பி அந்த டேட்டாவை எப்படி ரிகவர் பண்ணுறோங்கிறது தான். ஸோ க்ளவுடுன்னு வரைச்ச 99.99999 அப் டு 11 டிஜிட் உங்களால் அந்த டேட்டாவை ரிகவர் பண்ண முடியும். இதோட ஹை அவைலபிலிட்டி லெஸ் தென் 1%, மீன்ஸ் ஹை அவைலபிலிட்டி 99.999 அப் டு 11 டிஜிட்ஸ் இருக்கும். until 99% உங்களுக்கு டேட்டா ரிகவரி பண்ணிக்கலாம். அண்ட் ஜஸ்ட் லெஸ் தென் 1% there may be a data loss. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக டேட்டா லாஸ் ஆனது கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ காமன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன் ப்ரெமிசஸ்க்கும் ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு எடுத்துட்டோம். ஸோ அடுத்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் மேஜர் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொன்னாலே லெட்ஸ் கன்சிடர் இது ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொன்னாலே ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபர்ஸ்ட் எப்படி சப்டிவைடட் ஆகுதுன்னா சர்வீஸ் மாடலாக சப்டிவைடட் ஆகும், அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் மாடலாக சப்டிவைட் ஆகும். இது என்ன சர்வீஸ் மாடல், இது என்ன டிப்ளாய்மெண்ட் மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு க்ளவுட் இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம க்ளவுடுக்குள்ளே நம்ம போகிறோம்னா அந்த க்ளவுட்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதான். சும்மா நம்ம க்ளவுட்குள்ளே போனோம் அப்படிங்கிறது கிடையாது, அதுக்குள்ளே நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை நம்ம 2 டைப்பாக எடுத்துக்கலாம். ஒன்று சர்வீஸ் மாடல், ஒன்று டிப்ளாய்மெண்ட் மாடல். சர்வீஸ் மாடல்னா என்ன?
டிப்ளாய் மாடல்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சர்வீஸ் மாடலில் 3 சப் டிவைடட் கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு க்ளவுட் இன்ஜினியர் ஆகணும்னா இந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப 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 எசென்ஷியல். இது நீங்கள் தெரியாமல் எந்த இன்டர்வியூவும் கிராக் பண்ண முடியாது. ஸோ இது நீங்கள் முதல்ல தெளிவாக கற்றுக்கணும். வாட் இஸ் சர்வீஸ் மாடல், வாட் இஸ் டிப்ளாய்மெண்ட் மாடல். ஏன்னா இந்த சர்வீஸ் மாடலும் இந்த டிப்ளாய்மெண்ட் மாடலும் சேர்ந்தது தான் ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ சர்வீஸ் மாடல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது சர்வீஸ் மாடலில் என்னெல்லாம் இருக்குது? IaaS, PaaS, SaaS அப்படின்னு சொல்லலாம். டிப்ளாய்மெண்ட் மாடலில் வந்து பப்ளிக், ப்ரைவேட், ஹைப்ரிட் அண்ட் ஒன் மோர் கம்யூனிட்டி கிளவுட் அப்படின்னு சொல்லி இன்னொரு கான்செப்டும் இருக்குது டிப்ளாய்மெண்ட் மாடலில். ஸோ சர்வீஸ் மாடலில் IaaS அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், PaaS பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், SaaS சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இந்த மூணுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ப்ரிமிசஸில் இப்போ ஒரு ஐடி அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே இதெல்லாம் தான் ரன் ஆகும். அப்ளிகேஷன், டேட்டா, ரன் டைம், மிடில்வேர், OS, virtualization, சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங். இப்போ ஆன் ப்ரிமிசஸில் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். ஒரு ஆன் ப்ரிமிசஸில் இருக்கும்போது அப்ளிகேஷன் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும், டேட்டா, ரன் டைம், மிடில்வேர் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலாக தான் இருக்கும். நீங்கள் தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் சர்வீஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு OS, அண்டர்லைங் OS தான் வந்து ஒரு ஹார்ட். இந்த ஹார்ட்டை வந்து நீங்கள் திஸ் இஸ் தி ஹார்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். OSக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருச்சுன்னா ஆப்வியஸ்லி ஒரு OSை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா அந்த என்டையர் அப்ளிகேஷனையும் நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு என்டையர் சர்வரையும் நீங்கள் உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு தகுந்த மாதிரி பில்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு OS நீங்கள் உங்களுக்கு OSோட ஃபுல் கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன் ஆக்சஸ் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ணலாம், இல்லை அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மிடில்வேர், ரன் டைம், டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் இந்த 4ஓட ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்லேயே தி அதர் திங்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனில் இருக்கிறதெல்லாம் வந்து மேனேஜ் பை வெண்டர்னு சொல்லும் பொழுது நம்மளோட வெண்டர்ஸ் இங்கே வந்து அஜூர். ஸோ இந்த சர்வர்ஸ் அவங்க பார்த்துக்குவாங்க. சர்வர் கிரியேட் பண்ணுறது நம்ம, அந்த சர்வர் எப்படி ரன் ஆகணும், அந்த சர்வர் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஷோர். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டியது கிடையாது. ஸோ ஸ்டோரேஜ்னால் நீங்கள் டேட்டா சேவ் பண்ணலாம், டேட்டாவை க்ரியேட்டும் பண்ணலாம், டேட்டாவை சேவும் பண்ணலாம், அந்த டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணலாம், அண்ட் அந்த டேட்டாவை நீங்கள் ரெக்கவர் கூட பண்ணலாம். பட் அந்த டேட்டாவை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே வெண்டர்ஸ் பார்த்துப்பாங்க. அண்ட் நெட்வொர்க்கிங் நீங்கள் புதுசாக ஒரு வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்கே க்ரியேட் பண்ணலாம். பட் அண்டர்லைங் ஆர்கிடெக்சர் எல்லாமே உங்களுதாக இருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாமே வந்து தே வில் பி டேக்கிங் கேர் ஆஃப். இங்கே தேங்கிறது வந்து அஷூர். அண்ட் when it comes to platform as a service, ஸோ பிளாட்ஃபார்ம் as a service அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம என்ன மேனேஜ் பண்ணுவோம்னா அப்ளிகேஷனும் டேட்டாவையும் நம்ம மேனேஜ் பண்ணுவோம். அண்ட் மற்ற இருக்க எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து தி வெண்டர் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம எடுக்க தேவையில்லை. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா யூசர் ப்ரொப்ரைட்டரி APIs அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம இதுக்கு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு salesforce.com அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் கீழே வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாடல் செய்யக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ப்ளூமிக்ஸ் ஆர் GCP ஆர் EMC ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கோக்ரிட் கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் கம்மிங் டு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்னா ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் ஆஸ் அ சர்வீஸாக அதை வந்து நம்ம எடுத்துக்குமோ அந்த சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேரை நம்ம கிரியேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இருக்க அண்டர்லைங் ஆர்கிடெக்சர் எல்லாமே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு கான்செப்டாகவும், மீதி இருக்க அப்ளிகேஷன் ஆர் டேட்டா ஆர் ரன் டைம் ஆர் மிடில்வேர் எல்லாமே தட் வில் பி டேக்கன் கேர் பை தி வெண்டர். ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா Salesforce இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள், IBM Lotus Live இஸ் a பெஸ்ட் எக்ஸாம்பிள், NetSuite இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள், கூகுள் டாக்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட். இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா Office 365 ஆர் டீம்ஸ். இதை வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த கான்செப்டுக்கு நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளவுடோட மாடல்ஸ். ஸோ க்ளவுடோட மாடல்ஸ் என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி
டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸில் பப்ளிக் கிளவுட், ப்ரைவேட் கிளவுட், ஹைப்ரிட் கிளவுட்னு பார்த்துருக்கோம். ஸோ பப்ளிக் கிளவுட் அப்படின்னா அந்த பப்ளிக் கிளவுட் வந்து இட் இஸ் மேனேஜ்ட் irrespective ஆஃப் ரீஜன்ஸ். இது எந்த ரீஜன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு இன்டர்நெட் இந்த மாடல்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்கு லைசன்சிங் பர் யூசர் மாடல், ஒரு யூசருக்கும் ஒரு லைசன்சிங் வச்சு இட் கேன் பி ஆக்சஸ்ட் ஓவர் இன்டர்நெட். இதை வந்து ஓவர் இன்டர்நெட்டாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணும் பொழுது இந்த டிப்ளாய்மெண்ட் மாடலை நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளவுட், பப்ளிக் கிளவுட். ப்ரைவேட் கிளவுட் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து ப்ரைவேட்டாக என்னோட ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ்க்கு மட்டும் விசிபிளாக இருந்தால் போதும், அண்ட் அவுட் சைட் வேர்ல்டுக்கு வந்து இது விசிபிளாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அதை வந்து வர்ச்சுவலாக நம்ம ஒரு நெட்வொர்க்குள்ளேயே கிரியேட் பண்ணுவோம். அந்த நெட்வொர்க் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அதோட விசிபிலிட்டி இருக்கும். அவங்கனால அதை ஆக்சஸும் பண்ண முடியும். நம்மளோட சர்வர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ப்ரைவேட் கிளவுட்குள்ளே தான் ஹாஸ்ட் பண்ணுவோம். ஸோ தட் அதை வந்து இன்டர்நெட்டில் இருக்க யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி அதை ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுருப்போம். அது வந்து ப்ரைவேட் கிளவுட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் சைட் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ப்ரைவேட் கிளவுட்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பேங்கிங் கிளவுட். ஐ மீன் பேங்கிங் சைட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரைவேட் கிளவுட்ஸ். ஹைப்ரிட் கிளவுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து போத் தி காம்பினேஷன் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். ஸோ சில நேரங்களில் நம்மளோட அப்ளிகேஷன் டேட்டா வந்து இன்டர்நெட் கூட நம்ம ஷேர் பண்ணுவோம். அட் தி சேம் டைம் சில டேட்டாஸ் வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனில் ரொம்ப ப்ரைவேட்டாக ஹேண்டில் பண்ணுவோம். அட் தட் டைம் நம்ம வந்து ஒரு ஹைப்ரிட் கிளவுடாக டிப்ளாய் பண்ணுவோம். அந்த ஹைப்ரிட் கிளவுட் வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கிளவுட். அண்ட் ஒன் மோர், த லாஸ்ட் ஒன், இட் இஸ் கம்யூனிட்டி கிளவுட். ஸோ கம்யூனிட்டி கிளவுட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒரு மியூச்சுவல் ஷேரிங். ஒரு ரெண்டு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்க மியூச்சுவல் ஷேரிங். ஒரு கிளவுட் டிப்ளாய்மெண்ட்டில் ஒரு ஆர்கனைசேஷனும் இன்னொரு கிளவுட் டிப்ளாய்மெண்ட்டில் ஒரு ஆர்கனைசேஷனும் இருக்கும் பொழுது அந்த ரெண்டு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயுமே ஒரு பைப்லைன் மாதிரி கிரியேட் பண்ணுறதோ இல்லை டேட்டா ஷேர் பண்ணுறதோ ஒரு டிப்ளாய்மெண்ட் மாடலாக கிரியேட் பண்ணுறது வந்து கம்யூனிட்டி கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு ட்ரேடிங் ஃபார்ம்ஸோ இருக்கிற ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்கிற ஒரு கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸை வந்து we can choose it. So this is the underlying architecture. So இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் டைப்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் நம்மளுக்கு புரியும். இதை பேஸ் பண்ணி தான் தி என்டையர் கிளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்டே வரும். அண்ட் வாட் இஸ் அஷூர்? இப்போ நம்ம அஷூருக்கு வரும்பொழுது ஒய் அஷூர் அண்ட் வாட் இஸ் அஷூர்? இப்போது வாட் இஸ் அஷூர்? இப்போ ஏன் நம்ம அஷூர் சூஸ் பண்ணுறோம், ஏன் AWS சூஸ் பண்ணாமல் அஷூர் சூஸ் பண்ணுறோம்னா, தேர் ஷுட் பி சம் ஃபங்க்ஷனல். இப்போது ஒரு மார்க்கெட்டில் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கோப்ஸ் இருக்குன்னா, இப்போ தேர் ஆர் லாட் ஆஃப் காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த காம்படிட்டரில் எது பெஸ்ட்டாக இருக்காங்க, என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன ஃபியூச்சர்ஸ் வந்து ரெண்டுக்குள்ளேயுமே இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு எது ப்ரிஃபரபிளோ நம்ம அதை சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த சுச்சுவேஷனில் வந்து வி ஆர் சூஸிங் வாட் இஸ் லைக் இப்போ நம்ம அஷூர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அஷூர் இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா February 1st, 2010 இந்த டேட்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் அஷூர் லான்ச் பண்ணாங்க. அண்ட் இது லான்ச் பண்ணி கொஞ்ச நாளே வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான காஸ்ட். அண்ட் இது சப்போர்ட் பண்ணுற லாங்குவேஜஸ் வந்து ஆல்மோஸ்ட் இன்ஃபினிட்டி. லைக் என்ன லாங்குவேஜஸ் இருந்தாலும் மார்க்கெட்டில் இட் ஆல்மோஸ்ட் சப்போர்ட்ஸ். அண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த அஷூர் வந்து ஆல்மோஸ்ட் 54 ரீஜன்ஸில் வந்து அவங்களோட டேட்டா சென்டர் மட்டும் இருக்குது. ஸோ டேட்டா சென்டர்ஸ் இந்த பர்டிகுலர் பிக்சர் வந்து இட் வில் கிவ் யூ அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். அஷூருங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 140 கண்ட்ரீஸில் இட் இஸ் அவைலபிள் அண்ட் 54 ரீஜன்ஸில் அவைலபிள். நாட் ஷுர் இப்போ 56 இருந்திருக்கலாம், பட் 54 officially and 140 countries available. And when it comes to India, நம்மளோட இந்தியன் ரீஜனில் வந்து 3 இடத்துல இது இருக்குது. வெஸ்ட் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா. இந்த 3 இடத்துல வந்து அஷூரோட டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேர்ல்டு வைட் இத்தனை பிளேசஸில் வந்து அவங்களோட டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அஷூர். அஷூரில் வந்து என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் டாபிக்ஸ், பட் அமாங் தெம் இந்த பர்டிகுலர் கோர்ஸில் வந்து என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா, கம்ப்யூட், நெட்வொர்க், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாபேஸ். இந்த 4 சப்டாபிக் மட்டும் கிடையாது. இந்த 4 சப்டாபிக்குள்ளேயே ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டாபிக்ஸ்.
ஸோ இப்போ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டாபிக்னு வரும்பொழுது ஒவ்வொன்று கீழேயும் ஒரு டாபிக் இருக்குது. இப்போ கம்ப்யூட்னா என்ன, இப்போ கம்ப்யூட்டர்னு வரும்பொழுது அந்த கம்ப்யூட்டருக்குள்ள வர்ச்சுவல் மெஷின் இருக்கும், ஃபங்க்ஷன் ஆப்ஸ் இருக்கும், ஆப் சர்வர் இருக்கும், அஜூர் கியூபர்னெட்டிக் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஸ்கோப் ஃபங்க்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங்னு வரும்பொழுது அதுக்குள்ள ஒரு நிறைய மேஜர் கான்செப்ட்ஸ் இருக்கும். அகெயின் நெட்வொர்க்கிங் வரும்போது வர்ச்சுவல் நெட்வொர்க்கிங் இருக்கும், லோட் பேலன்ஸ் இருக்கும், ஆப்ஸ் கேட்வே இருக்கும், டிஎன்எஸ் ஜோன்ஸ் இருக்கும், சிடிஎன் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும். ஸ்டோரேஜ்னு வரும்பொழுது பிளாக் ஸ்டோரேஜ் இருக்கும், ஃபைல்ஸ் இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும், கியூஸ் இருக்கும், டேட்டா லேக் இருக்கும், டேட்டா பாக்ஸ் இருக்கும். ஸோ டேட்டா லேக் அண்ட் டேட்டா பாக்ஸ் வந்து ஒரு ஹை லெவல் ஸ்கோப்ஸ். அது வந்து லார்ஜர் டேட்டா ஒரு ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அண்ட் கம்மிங் டு டேட்டா பேஸஸில் வந்து SQL டேட்டா பேஸ் இருக்கும், காஸ்மாஸ் டேட்டா பேஸ் இருக்கும், டேட்டா ஃபேக்ட்ரி இருக்கும், டேட்டா லேக் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டும் இதுக்குள்ள இருக்கும். ஸோ AZ-104 சர்டிஃபிகேட் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணுறது தான் AZ-104 டாபிக். ஸோ AZ-104ங்கிறது வந்து இஃப் யூ ஹேவ் நீங்கள் ஒரு சர்டிஃபைடு AZ-104 அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தீங்கன்னா யூ வில் கெட் டு லேர்ன் ஒரு 6 months அஜூரில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் தரும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் அஜூரில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணும். ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் பேசிக். இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களால் யூ கேன் ஒர்க் இன் எனி அண்டர்லைங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். ஒரு அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து ஒரு யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படி, ஒரு யூசருக்கு பெர்மிஷன் கொடுக்கறது எப்படி, ஒரு யூசருக்கு ரோல்ஸ் கொடுக்கறது எப்படி, அண்ட் ஒரு அப்ளிகேஷன் ஹாஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு தனி ரோல்ஸ் இருக்குது. ஒரு ரோல்லையே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது when it comes to identity access management. அது ஒரு செப்பரேட் மாடியூல் இந்த டாப்பிக்கில். ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணாலும் அந்த சர்வருக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்கணும், யார்